சர்க்கிள்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சு இந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை நைஸ் ட்ரை நைஸ் ட்ரை மகாம் மிஷினி பிரச்சனைய லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கேல் அசி நோ ஒரு பூமர் டாக்ஸி ஆனா சார் ரொம்ப பிஸி ஃபர்ஸ்ட் காபி பால் மெயின் டி-ஷர்ட் போட்டா கூட அசி இப்போ ரொம்ப குஷி மகாம் மிஷினி பிரச்சனைய லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கேல் அசி நோ ஒரு பூமர் டாக்ஸி ஆனா சார் ரொம்ப பிஸி ஃபர்ஸ்ட் காபி பால் மெயின் டி-ஷர்ட் போட்டா கூட அசி இப்போ ரொம்ப குஷி ரொம்ப குச்சின்னு சொன்னால் போய் லாவாவில் போய் விழுந்துட்டேன். ஓகே, வேறு தேர்ட் கேமரா இருக்கிறனால என்னால் கரெக்டாக ஆப்ரேட்டும் பண்ண முடியல. நம்ம வேறு வார்த்தையில் போய் விழணும். ஓகே, அதே அணைஞ்சிருச்சு. அணைஞ்சிருக்க மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹார்ட் ஸ்பிக்கி கேமர். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி மூட் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பெல் பட்டன் நம்பி கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி நான் ஏன் 2 வீக்ஸாக வீடியோ போடணும் இந்த கேம் விளையாடும்போது அப்படியே சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சொல்லி வரும்போதே நமக்கு 9 பிளாக் கிராஸும் ஒரு லாவா காபிள் ஸ்டோன் இன்வெர்ட்டரும் ஒரு 3 இருந்துச்சு. நான் 3 மைண்ட் பண்ணி உட் எடுத்து அதுக்கு மாதிரி காபிள் ஸ்டோன் எடுத்தேன். அதே மாதிரி ஒரு பெட்டு இருந்துச்சு. ஸோ இது நம்ம ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கிறோம். அந்த ஐலாண்டில் போய் நம்ம போகிற மாதிரி ஐலாண்ட்லேருந்து எப்படி தப்பிச்சு போகிறோம் அதுதான் அந்த ஸ்டோரியே. ஓகே, வாங்க காபிள் ஸ்டோன் மெயின் பண்ணி இந்த ஏரியா கொஞ்சம் பெருசாக்கலாம். அதே மாதிரி ரேஸ் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். அது இதெல்லாம் எடுத்து வச்சுருந்த முன்னாடியே. ஆனால் ரெக்கார்ட் ஆளை. ஓகே, அதே மாதிரி என்னாச்சுன்னா நான் ஏன் 2 வீக்ஸாக வீடியோ போகலன்னா சரி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எப்போயோ வச்சிட்டேன். வாய்ஸ் மட்டும் கொடுக்கலான்னு பார்க்கும்போது ஊருக்கு போகிற வேலை ஒன்றால் கொடுக்க முடில. அதனால் இப்போ லேட்டாக கொடுக்குற மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம், நம்ம பிளான் படி நம்ம எஸ்கேப் ரூம் தான் போகலான்னு பிளானு, இப்போ எதுக்கு நீ இது போத்துக்கிற நீங்கள் கேட்கலாம். நான் ஏன் இது போத்துக்கிறேன்னா எஸ்கேப் ரூம் விளையாடலான்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணலான்னு போனோடனே பார்த்தா இது சர்வர்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனால மொத்தமாக அழிஞ்சிருச்சு. அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதுக்குன்னு சொல்லிவிட்டு ரெக்கார்ட் பண்ணாமல் எப்படி இருக்கிறது சொல்லிட்டு அதனால நான் போய் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டை ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சதுனால வாய்ஸ் மட்டும் கொடுத்து நெக்ஸ்ட் வீடியோவாக போஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி காபிள் ஸ்டோன் மைண்ட் பண்ணலாம் காமிச்சிட்டா ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் 64 காபிள் ஸ்டோன் எடுத்து ஸ்லாப்லாம் உருவாக்கி ஏரியா பெருசாகிறக்காரி எடுத்து இப்போ பெருசாகிறக்காரி 64 ஸ்லாப்பும் பண்ணியாச்சு. இன்னும் வேணால் ஒரு 2 காபிள் ஸ்டோன் எடுத்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம்ல. அதுக்காரி 2 காபிள் ஸ்டோன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஸ்லாப்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும் மெஷர் பண்ணி போட. அதே மாதிரி 2 இது அடிக்கிறதாங்க இதாக இருக்குது. அப்படியே அடிச்சு ஒன்று பார்த்தா லாவாவில் விடுது, ஒன்று பார்த்தா தண்ணியில் விடுது, ஒன்று பார்த்தா நம்மக்கிட்ட வரதுக்கே லேட்டாரு. ஓகே, இப்போ நம்ம 41 சாரி வாயெல்லாம் குளருது 64 41 இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ நம்ம ஸ்லாப் ஆரம்பிச்சிடலாம் போகிற பிக்காஸ் எல்லாம் உள்ளே வச்சிடலாம். கீழே விழுந்துட்டு நம்ம இன்வெர்ட்டர்லாம் காலி ஆயிடுச்சுன்னா. ஓகே, வாங்க இப்போ ஆரம்பிக்கலாம். இப்போ ஒன்று ஸ்லோவாக நிற்க வச்சு ஸ்லோவாக போடணும். ஒரு பிளாக்கும் ஸ்லோவாக ஒரு இதை வைக்கணும். கீழே விழுந்துட்டா நம்ம இறந்துருவோம். அதனால் இறந்து போகாமல் நம்ம ஸ்லோவாக பண்ணலாம். இறந்து போனால் வந்துடுவோம். திருப்பி ரீசார்ஜ் பாயிண்ட் வச்சு வந்துடுவோம். ஆனால் காபிள் ஸ்டோன்லாம் நமக்கு இதே இருக்காது, கஷ்டப்பட்டு மெயின் பண்ணும். அதனால் ஸ்லோவாக போடலாம். ஆனால் இப்படியே ஸ்லோவாக போட்டுன்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் வீடியோ ரொம்ப லாங்காக வர மாதிரி ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வேணால் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. அதே மாதிரி நைட்டும் ஆயிடுச்சு. நம்ம தூங்கி முடிச்சுட்டு மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம். மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, மார்னிங் எழுந்திரிச்சாச்சு. ஆனால் இன்னும் மழை ஒன்றும் விடல, மழை இன்னும் பேஞ்சிட்டு தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த வேலை இதுங்க. அங்கே புதுசாக ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது. நீங்கள் முன்னாடியே பார்த்துப்பீங்க. அந்த ஐலாண்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ புதுசாக என்னமோ இருக்குது. இப்போ நம்ம அங்கே போகணும். அதே எப்படி எங்கள் புதுசாக நேற்றெல்லாம் ஒன்றுமே இல்லையே. நீங்கள் பார்த்துப்பீங்களே வீடியோவில் பாருங்கள், திருப்பி ரீகேப் பண்ணி. அதில் முன்னாடிலாம் 2 ஐட்டம்ஸும் இல்லையே. ஓகே, நம்ம பிளாக் மைண்ட் பண்ணி அங்கே போய் பார்க்கலாம். இருங்க, நான் ஏன் ஃபஸ்ட்டு பிளாக் மைண்ட் பண்ணுறேன் தெரியல. ஸ்லாப்பே இருக்குல்ல, ஸ்லாப் வச்சு போயிடலாமே. எனக்கு ஒன்றும் புரிய மாற்றுது. அது எப்படி முன்னாடியே வந்துடுச்சு? நான் நேற்று வரைக்கும் பார்த்தா ஒன்றுமே இல்லை. உடனே லெவல் இன்க்ரீஸ் ஆகும் நியூவாக வருதோ? எனக்கு ஒன்றுமே ஐடியாவே இல்லை. ஓகே, நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அங்கே போய் என்னான்னு பார்க்கணும். அதுவும் நம்ம ஸ்லோவாக போகணும்.
இதான் ரொம்ப பாருங்கள். இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாக போத்துனேன். ஒரு ஒரு சுற்றி சுற்றி எவ்வளோ ஸ்லோவாக போகணும் தெரியுமா? இதுதான் அப்படியே சுற்றி சுற்றி போடுற மாதிரி வந்துச்சு. இதே மாதிரிலாம் உட்காந்து ஸ்லோவாக போடணும், சுற்றி சுற்றி. ஆனால் ஃபுல்லாக போத்தா வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். அதுக்கான நான் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக காமிக்கலை. ஆனால் கட் பண்ணி போட்டு உடனே தூங்குற மாதிரி காமிச்சேன். ஓகே, இப்போ நம்ம அங்கே போய் ரொம்ப ஈகராக இருக்கிறாங்க என்ன இருக்கும்னு. நம்ம அங்கே போய் பார்க்கணும். வந்துருச்சு அந்த இடம். அது சரி, இன்னொரு 3 பிளாக் போத்தா போயிடலாங்க. ஓகே, போயிட்டு அங்கே போய் தேர்த்தை உடச்சி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். என்ன கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது நம்மளோட. ஓகே ஓகே, தப்புன்னு பார்த்தா 6 ஒன்று நிற்குது. தப்புன்னு பார்த்தா ஆடெல்லாம் போய் கீழே விழுது. அடுத்த கோழி வேறு போடு, தத்துன்னு தேர்த்தை வேறு மூடணும் பிளாக் வச்சு. பார்த்தீங்களா, அடுத்த ஆடு போடு. எல்லாம் நமக்குன்னே வராங்க பார்த்தீங்களா, ஆடு எல்லாம் போகல. அங்கே என்ன முட்டையா, கோழி முட்டை போகுது. ஓகே, இங்கே அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. இதுங்க அங்கே பார்த்தீங்களா, நம்ம இதில் என்னமோ இருந்த மாதிரி இருந்துச்சு நம்மளோட ப்ளேஸில். இது கொஞ்சம் பார்க்கலாம், ஜம்ப் பண்ணி பார்க்கணும். முட்டை வேஸ்ட்டுங்க, எதுக்குன்னே தெரில. மைண்ட் கிராஃப்டில் எதுக்கு முட்டை இருக்குன்னே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம பார்க்கோர் ஏறுற மாதிரிலாம் ஸ்லோவாக இது மேலே ஏறி போகணும். அந்த இது மேலே கிராஸ் பிளாக் மேலே ஏறி போய் பார்க்கணும். இதுங்க ஜம்ப் பண்ணலாம். மிஸ் ஆயிடுச்சு. இதுங்க அடுத்த வச்சு போகலாம். ஓகே, 1 2 3 கரெக்டாக வந்துடுச்சு. அங்கே என்னமோ அனிமல் மாதிரி இருக்குது. என்ன அனிமல் தெரியலை. ஓகே, அங்கே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே செஸ்ட் இருக்குது. இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குது பார்க்கலாம். ஓகே, ஒரு ரோப்பும் ஒரு புக்கும் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இருக்க புக்கு நம்ம டென்ஷன் ஒன்றுமே இல்லை. இப்போ இருக்கான புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு புக்கு வேஸ்ட்டுறாங்க. புக்கை தூக்கி போட்டணும். ஓகே, இருங்க, செஸ்ட்டு எடுத்து நம்ம போயிட்டு இந்த ரோப்பால் அனிமல்ஸ் எல்லாம் நம்மளோட இது கூத்து போயிடலாம். ஓகே, இப்போ கோழி தான் ஃபஸ்ட்டு இருக்குது. கோழியை தூக்கிட்டு போயிடலாம். ஓகே, நம்ம தேர்த்தை உடச்சிட்டு போகலாம். தேர்த்தை உடச்சிட்டு அதுக்கமாக ப்ளேஸ் பண்ணுறாங்க. பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இதுக்குள்ளே வேலைன்னு சரிமா. இப்போ தான் ஒரு ஆடு போச்சு. இப்போ இன்னொன்று ஆடு போடு. இப்போ தான் அவன் பார்த்து நான் போய் கீழே விழுந்தான். திருப்பி நீ போய் விழுந்துடாட கீழே. உங்களை வச்சா நான் உள்ளே இருக்க முடியும். ஓகே, கோழியை மொத்தம் கூப்பிடலாம். ஓகே, வாங்க போகலாம். இப்போ பார்த்து ஜம்ப் பண்ணணும். கீழே விழுந்தா வரலாம். கோழி உள்ளே மாற்றிக்கிச்சு. இன்னும் வரல கோழி. நம்மளாம் இப்போ உள்ளே போய் திருப்பியும் போகணும். இப்போ என்னென்னா இது வெளில இருக்கும்போது அனிமல்ஸ் வெளில விழுந்துருமான்னு பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆடு வேறு விழுந்துச்சு. இப்போ நம்ம ஸ்லோவாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கோழி வெளில வந்துடுச்சு. ஓகே, இப்போ வாங்க, இப்போ நம்ம போகலாம். ஸ்லோவாக போயிட்டு அங்கே போய் நம்ம போய் இந்த கோழியை வேறு போய் விடணும். கோழியை விட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே என்னமோ அனிமல் இருக்குது. அனிமல் என்னமோ புதுசாக இருக்குதுங்க. என்னமோ புதுசாக என்ன அனிமல்னே தெரியல. தப்புன்னு நம்ம அட்டாக் பண்ணுது. நம்மளால் ஏகப்பட்ட சாவை வேறு அடிச்சிடுச்சு. நான் இந்த அனிமலை எத்தனை நாள் சரிமா சாப்பிட்றேன். இந்த அனிமல் என்னன்னு தெரியல. நான் ஒன்றுமே பண்ணல. நான் 7 தான் போய் தின்னேன். அதான் அந்த டைலாக் மேலே தான் நான் 7 தான் போய் தின்னேன். ஓகே, நான் கீழே விழுந்துட பார்த்து ஒரு அனிமல் கீழே விழுந்துடுச்சு. இப்போ இந்த அனிமல் போத்தணும். இன்னும் 3 மீட் ஒரு அனிமல் இந்த அனிமலை சாப்பிடுச்சு. இவ்வளோ மீட் கிடைக்கிறா, நல்லா இருக்குது. ஓகே, என்னை குத்தி ஊற்றிடலாமா? வேணாம். இது முத்திருச்சுன்னா பார்க்க பாவமாக இருக்குது. ஆனால் வேணாம். அவர் அம்மா அப்பா பண்ண தப்புக்கு இது பாவம்டா. ஓகே, வேறு வழி இல்லை. மைண்ட் கிராஃப்ட்னாலே இதான். ஓகே, அந்த கோழியை வேறு விடணும். இந்த கோழி ப்ராசஸ், இந்த அனிமல் கொண்டு வர ப்ராசஸ் ரொம்ப லாங். மேபி நான் அதை ஷார்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி நான் வேறு எனக்கு என் பிக்காஸ் மேலே டவுட்டாக இருக்குது. ஏன்னா என் பிக்காஸ் ஏகப்பட்டத்தை யூஸ் பண்ணிட்டேன். அதுவும் இந்த பியர்லாம் அடித்தேன். கண்டிப்பாக உடஞ்சிடும். அதனால் ஒரு 3 பிளாக் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இந்த பிளாக் இன்னும் இந்த பிளாக் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். ஓகே,
பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே உடஞ்சிருச்சு. நல்ல வேலை நான் 3 பிளாக் எடுத்து வச்சுருந்தேன், இல்லைன்னா என்ன இருக்குது, திருப்பி உட் எடுத்து உட்டுன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மள்ட்ட ஸ்டிக் வேறு இருக்கிறா இல்லைன்னு தெரில. ஸ்டிக் இருக்குது, நல்ல வேலை. ஒரு சேஃப்டிக்கு எப்பவும் நம்ம வச்சுக்கணும் நம்மளோட பிக்காஸு ஸ்குவாட்லாம். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு கொஞ்சம் மைண்ட் பண்ணி இது ஒரு பிளேஸ் மாதிரி உருவாக்கி அப்புறமா நம்மளால் இதெல்லாம் அடைச்சி வைக்க முடியும். இது ஒன்று ஒன்றா காமிச்சா ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ நான் வந்து ஸ்பீடப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாதி அனிமல்ஸை வச்சுட்டேன். இப்போ தூங்கி முடிச்சுட்டு அதுக்கு மாதிரி இன்னும் பாதி அனிமல்ஸ் வேறு வைக்கணும். ஓகே, இப்போ வச்சிட்டேன். பாஸ் பண்ணி எல்லா அனிமல்ஸும் இப்போ உள்ளே வச்சிட்டேன். அங்கேருந்து எல்லா அனிமல்ஸையும் இங்கே கொண்டு வந்துட்டேங்க. இது வேறு ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஒரு அனிமல் உள்ளே வச்சா இன்னொரு அனிமல் வெளில ஓடுது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம இன்வெர்ட்டர்லாம் தூக்கி செஸ்ட்டில் வச்சிடலாம். ஏன்னா இன்வெர்ட்ரி இப்போ ஃபுல்லாக இருக்க வேணாம். ஓகே, இந்த முட்டையை வச்சு என்ன பண்ணேன்னே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுங்க என்ன புக்கு இது? இந்த புக்கு மைன்கிராஃப்ட் லெஜெண்டா? நம்ம என்ன மைன்கிராஃப்ட் லெஜெண்ட்டு? இந்த புக்கு என்னமோ போத்துடு. ஹாய் சித்தார்த், ஐ ஆம் ஏஐ த மைன்கிராஃப்ட் லெஜெண்ட். ஐ வாஸ் கிவ் a challenge to you. You want to become a king of this world. யார் இது? யாருன்னே தெரில. ஐ ஆம் ஏஐயா? ஏஐயா? அப்போனா இதெல்லாம் ஏஐயோட வேலையா? இப்போ ஏஐலாம் நம்ம இந்த மாதிரி அடைச்சி வச்சு இது பண்ணுறா? அப்போ வந்து அது வந்து நம்ம கூட சண்டைக்கு கூப்பிடுது. ஓகே, எனக்கு ஒன்றும் புரியவே மாற்றுது. அப்போ நம்ம கூட வந்து சேலஞ்ச் பண்ணுது, முடிஞ்சால் என்னை தோக்கச்சிக்காமி. அப்போ மொத்தமாக அதோட வேர்ல்டா? அப்போ அதோட வேர்ல்டே நம்மளை வந்து கூப்பிடுது. அப்போது முடிஞ்சால் சண்டை போடுன்னு நம்ம கூட. நம்ம யார்? மைன்கிராஃப்ட் லெஜெண்டில் இந்த சேலஞ்சை நம்ம முடிச்சு காமிக்கிறோம். I'm waiting. ஓகே, நம்ம கூட சேலஞ்ச் பண்ணுது. ஐ ஆம் வெயிட்டிங். இந்த சேலஞ்ச் நம்ம முடிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கி விட்டு பாருங்கள். நம்ம பார்ட் 2 நம்ம பார்க்கலாம்.